நிறை மரியாதைக்குரிய சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு டாக்டர் ஜோசப் அவர்களே, நமது அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருள் தந்தை டாக்டர் மிக்கேல் ராஜ் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் அவர்களே, அன்பு தந்தை அருமை தந்தை இனியவர்களே மற்றும் அருள் தந்தைகளே, அருள் சகோதரிகளே, என் அன்பார்ந்த பாசத்துக்குரிய மக்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்ற நேற்றும் இன்றைக்கும் நமக்கு ஒரு சிறப்பான விழா, சிறப்பான விருதுகள், சிறப்பான உறவு பரிமாற்றங்கள், மிகவும் அருமையாக நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பவள விழா கொண்டாடினோம். காலையிலே நாம் ஒரு அருமையான நன்றி திருப்பலியை கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த நிறைவு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முதன்மை குரு அவர்களையும் உங்கள் எல்லோரையும் அருட்தந்தை பொருளாளர்களையும் அருட்தந்தைகளையும் மற்றும் சகோதரிகளையும் நாம் இணைந்து கரவழிகளை வரவேற்கின்றார். பவள விழா நிறைவு திருப்பலி என்று நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வீட்டில் அழைத்து சென்றிருக்கிறார். எனவே அவருடைய ஆற்றலும் அன்பும் அவருடைய பயிர்வும் பாசமும் தியாகமும் நம்மில் எப்பொழுதும் வளரும் என்பதுதான் உண்மை. ஆவியின் பணிகளாகிய அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் பொறுமையும் அடக்கமும் சாந்தமும் பகிர்வும் நன்மையும் நம்மிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனவே எல்லோரும் கண்களை மூடி கேட்டு போகலாம்.
அதிகாரம் 1. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அழைக்கும் உரிமைக்கு எத்துணை மாற்றிவிட்டது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப்படுவதாக. கடவுள் வல்லமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தடையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 20 வசனங்கள் 19 முதல் 21 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாங்க என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியதும் அவர் தன் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாங்க. தந்தை என்னை அனுப்பியது போல நான்
Yeah.
திருப்பணியில் இணைந்து கலந்து கொண்டு கருத்தந்தை முனைவர் முதன்மை குரு அவர்களோடு சிரிக்கலாம். இப்பொழுது நம் நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீடுகளிலே அழைத்து சென்றிருக்கிறார். ஆலோசனை பார்க்கின்ற அந்த ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வீடுகளிலே பவனி வருகிறார், நம்மை பார்த்து வருகிறார், நம்மை ஆசிரியர்கள் வருகிறார். இது ஒரு அற்புதமான பவனியார், மகிமையான புனிதமான பவனியார். இந்த பவனியிலே பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சிறப்பாக சகோதரர் அவசியம் தலைமையிலே வழி நடத்துவார். எனவே அந்த சகோதர சகோதரிகளை தயாராகும். முதலில் சிறுவர் சொல்லிய அதற்கு பிறகு பெண்கள், அதற்கு பிறகு ஆண்கள் என்று மிக அருமையாக பவனியாக செல்லுமாறு உடைய கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு புனிதமான பவனி. நற்கருணை ஆண்டவர் நம்மை வளர்க்கக்கூடிய மையம் அவர்தான் நமக்கு எல்லாம். எனவே அவர் நம்முடைய வீடுகளை சந்திப்பதிலும் வீதிகளை சந்திப்பதிலும் மகிழ்ச்சியாக இதை அவரை அழைத்து செல்லும் பக்தியோடு இந்த பவனிக்கு தயாராகும். அதற்கு முன்னால் திருப்பதியை நாம் பவனிகளை சுற்றி வந்து ஆலயத்துக்குள்ளே வருவோம். மீண்டும் மாநிலத்தில் செய்து மறைவுகளுக்கும் மறைவுகளுக்கு பிறகு ஆசீர்வாதம் இருக்கும். ஆசி எல்லாவற்றும் கலந்து கொள்ள வேண்டும். இறுதியில் இந்த சந்தைகளுக்கு நாம் சிறப்பு செய்கிறோம். எனவே அனைத்தையும் நீங்கள் கலந்து கொண்டு பக்தியோடு சிரிக்குமாறு உங்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஆரம்ப நாட்களிலே நம்முடைய கிராமங்களிலே ஒவ்வொரு வருடமும் நடப்பது.
வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் கதவண்டையில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது என் குரலை கேட்டு நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கு வழி நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை தேடி அன்பின் தேவன கருணை இங்கிருக்கும் ஒவ்வொரு அன்பு சமூகங்கள் மீதும் உங்களது கருணை இறங்குவதாக. ஆண்டவரை உங்களது கருணை இருப்பதாக. நாங்கள் செய்கிறது ஒவ்வொரு ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறது. மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் முடிவு கொடுப்பவர் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினாலே நாங்கள் வாழ்கிறோம். உங்களுடைய இரக்கத்தினாலே கேட்கிறோம். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், தெரியாத உணவுக்காகவே உழைங்கள் என்று ஆண்டவரை எங்களை சொல்லி வாழ்வதற்காக உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உலகின் ஒளி நீரே, உண்மை கூந்தல்வர் ஒருவரும் இருளில் நடவார். உம்முடைய ஒளியிலே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை உண்மை நோக்கி மண்டாடும் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குகிறார். நாங்கள் வாழ்கிறோம். நாட்களிலே தந்ததற்காக நன்றி. இந்த கவலையில்லா நாட்களிலே எங்களிலே வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்கள் முழுவதும் பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். இங்கு இருந்து எவ்வளவோ துறவியர்கள் பணிக்காக கேட்கப்பட்டு இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கி இன்னும் இந்த செயல்களில் நாங்கள் இன்னும் அதிகமான அறுவடைக்கு மிகுதியான ஆட்களை இங்கிருந்து தேவர்கள் இன்னும் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்ணோக்குகிறேன். மனித செயல்கள் யாவும் ஆண்டவரே உமக்கு அப்பாற்பட்டவை. உம்முடைய ஞானத்தினாலே ஞாபகம் எங்களை வழிநடத்துகிறேன். அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம் ஆகிய அனைத்து வரங்களினாலும் எங்களை கற்றுக்கொள்கிறார் ஆண்டவர். உமது கருணை
உமது கருணையினாலே எங்களை காத்துக் கொள்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய ஆற்றலினால் எங்களை செயலாற்றுகிறேன் இறைவா, உமக்கு நன்றி. இந்த நாள் ஒப்பு கொடுக்கிற ஜெபம் யாவற்றையுமே உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற ஜீவனுள்ள அன்பு தந்தை. ஆமென். புகழை பாடுவது எல்வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது எல்வாழ்வின் செல்வமையா. புகழை பாடுவது எல்வாழ்வின் இன்பமையா, எங்கள் பங்களை உழைக்கிற ஒவ்வொரு அருள் சகோதரிகளை ஆசீர்வதியும், ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதியும். எல்லாரையும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களை ஏற்று எல்லா நலன்களால் நிரப்பும். எல்லா குற்றங்களையும் யோவான் 16:20 படி சந்தோஷமாக மாற்றுவீராக. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியஸ்தரை குணப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா வலி வேதனை உபாதைகள், எல்லா கட்டுகள் அருளாகவே நற்கர்ணனாகவே நம்முடைய வல்லமை உள்ள நாமத்தால் இப்பொழுதே எல்லாம் மறைந்து போவதாக. ஆசீர்வதியும் எல்லா பலவீனங்களை எடுத்தும் ஆற்றலும் பலப்படுத்தும். மனதின் தேவையற்ற பயங்கள் நீங்கி போவதாக. நற்கர்ணைக்கு ஆராதனையும் ஸ்தோத்திர நமஸ்காரமும். செய்தி 28ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணித்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தலும் நற்செய்தி. சகோதரிகளே, சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்து இந்த பகல் விழாவை நிறைவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். நானே தொடக்கமும் முடிவும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் இந்த பங்குக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை 75 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்ததற்காக இன்று நாம் அவருக்கு நன்றி கூறுகிறோம். நம் பங்கில் 75 ஆண்டுகளாக நமது விசுவாசத்தை ஊட்டிய, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை வழிநடத்திய அத்தனை அருள் தந்தையர்களையும் நமக்கு நல்வழி காட்டிய அருள்
சகோதரிகளையும் நமக்கு உதவி செய்த உபகாரிகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம் ஊரினுடைய பெரியவர்களையும் இந்த ஊரினுடைய விசுவாச வரலாற்றையும் நினைத்து பார்த்து இந்த நாட்களில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். 75 ஆண்டுகளாக நம்மையும் நம் முன்னோரையும் வழிநடத்திய கடவுள், ஆசீர்வதித்த கடவுள் இன்றும் என்றும் நம்மையும் நம் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பங்கை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பங்கில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கு வாழ்ந்தாலும் இறைவன் அந்த இடத்தில் அவர்களை ஆசீர்வதித்து நல்ல வாழ்வை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை இந்த விழாவினுடைய நிறைவு செய்தியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது காலத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல. உலகத்தினுடைய எல்லையையும் ஆண்டவர் அங்கே குறித்து பேசினார். நீ எங்கு வாழ்ந்தாலும் நான் அங்கே உன்னோடு இருப்பேன் என்பதைத்தான் உலகத்தினுடைய முடிவு வரை, உலகத்தினுடைய இறுதி எல்லை வரை நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். செல்லுங்கள், உலகமெல்லாம் செல்லுங்கள், சென்று எனக்காக மக்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சீடருக்கு சொன்ன ஆண்டவர் தான் அவர்களுக்கு அந்த நாளில் சொன்னார். உலகத்தினுடைய எந்த மூலையில் நீங்கள் போய் வாழ்ந்தாலும் எனக்காக நீங்கள் பணி செய்யக்கூடிய நிலைகளிலெல்லாம் நான் உங்களை அந்த இடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததால் இன்று நம்முடைய வாழ்க்கைக்காக எத்தனையோ இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு இந்த பவள விழாவை நன்றி விழாவாக நாம் சிறப்பித்து அவருக்கு நன்றி சொல்லி மன்றாடக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ஆசீர்வாதத்தினுடைய செய்தியை நம் குடும்பங்களுக்கு தருகிறார். உலகத்தினுடைய முடிவு வரை நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இந்த மண் நம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மண். நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பெற்றோர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஊரினுடைய பெரியவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தால் தான் ஆபிரகாமுக்கு அந்த காலத்தில் கடவுளோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் உயர்த்தியதைப் போல நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய மக்களையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை உயர்த்தி வானத்தை பார், வானத்தினுடைய நட்சத்திரங்களை உன்னால் எண்ணிவிட முடியுமா? உன்னுடைய கண்களை அகல விரித்து இந்த கடல் பரப்பை பார், இந்த கடலினுடைய மணலை உன்னால் அள்ளிவிட முடியுமா? வானத்தினுடைய நட்சத்திரங்களை எப்படி உன்னால் அள்ள முடியாதோ, எண்ண முடியாதோ, கடல் பரப்பை மணலை உன்னால் எப்படி அளவிட முடியாதோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் நம்பினார். ஆண்டவர் அவரை மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இந்த பவள விழாவிலே நற்கருணை ஆண்டவருக்கு அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய உணர்வெல்லாம் நம்முடைய முன்னோர்களால் தான் இன்று இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பெற்றோர்களுடைய விசுவாசத்தை முன்னிட்டுத்தான் ஆண்டவர் இன்றும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வீரமுள்ள உறுதியான அந்த நம்பிக்கையின் பொருட்கள் ஆண்டவர் ஒரு பவளக்காவை இந்த பங்கு காணக்கூடிய அளவுக்கு இன்றும் இந்த சவேரியா பட்டணத்தை ஆசீர்வதித்துக்
கொண்டிருக்கிறார். நான் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்முடைய தகுதிக்கும் மேலாக, இன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைக்கும் மேலாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று அதை இந்த சமரியா பட்டணத்திலே, இந்த ஊரிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அதை உண்மையாக்கி இருக்கிறார். நம்புங்கள். நீங்கள் நம்புகிற கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை மட்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்திலும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த விழாவுடைய இறுதியில் ஆண்டவருடைய பெயரால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இந்த கடவுளை தேடினாலும் அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இந்த விழாவை இன்று திருச்சபை விண்ணேற்ற பெருவிழாவாக சிறப்பிக்கக்கூடிய ஒரு விழா என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் இருந்து அந்த மலைக்கு சீடர்களை அழைத்துக் கொண்டு போனார். அவர்களுக்கு முன் அவர் உயர்த்தப்பட்டார். கலிலேயாவில் அந்த மலையில் அந்த காட்சியை பார்த்தவர்கள் எல்லாம் இயேசு அப்படியே மேலே போவதை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். ஏக்கத்தோடு பார்த்தார்கள். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து மறைத்து விடுகிறாரே என்ற ஒரு கவலையோடு அந்த காட்சியை பார்த்தார்கள். கண்களை உயர்த்தி இயேசுவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே தோன்றிய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாய் அந்த தூதர்கள் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயிலே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? எப்படி அவர் மேலே சென்றாரோ அப்படியே அவர் உங்களிடம் திரும்பி வருவார் என்று சொல்லி அந்த தூதர்கள் அந்த நாளில் இயேசு உயரே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, அவர் மேலே சென்ற போது அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதாக திருத்தூதர் பணியில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் மேலே போவதை பார்ப்பீர்களோ அப்படியே அவர் உங்களை நோக்கி இறங்கி வருவார் என்று சொல்லி அன்று சொல்லப்பட்டது. இயேசு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக, இந்த ஊரையும் இந்த ஊரில் இன்னும் வாழக்கூடிய மக்களையும், இந்த ஊரினுடைய பங்கையும் பங்கு தந்தையையும் அருள் சகோதரிகளையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். உறவோடும் சொந்தத்தோடும் உரிமையோடும் இன்றைக்கு மண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்க உயிருள்ள இந்த கடவுள் இறங்கி வந்திருக்கின்றார். இறங்கி வருவார், அவர் உங்களை நோக்கி வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியைத்தான் இந்த நற்கருணை பவனியில் நாம் உண்மையாக்கி இருக்கின்றோம். நம் கடவுள் வானத்தில் வாழ்கிறவர் அல்ல. நம் கடவுள் நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. நாம் நம்புகிற கடவுள், நாம் விசுவசிக்கிற இந்த தேவன் நம்மோடு இருப்பவர் என்பதைத்தான் இந்த நற்கருணை பவனியில் நடந்து வந்த நேரத்தில் நாம் விசுவசித்தோம், அவரை நோக்கி ஜெபித்தோம். நான் உங்களோடு வாழ்கிற கடவுள் என்பதை இந்த நற்கருணை ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். அதை உண்மையாக்குகிறார். அதை நம்புவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஒரு பிரசன்னத்தை ஏதோ ஆலயத்தில் மட்டுமல்ல, நீங்கள் வாழக்கூடிய குடும்பங்களில் அதை நீங்கள் உண்மையாக்குங்கள். இயேசு உங்களுடைய குடும்பத்துடைய தலைவராய் நீங்கள் எங்கு இருந்தாலும் அவர் இருப்பார்கள். உங்களுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு எந்த வீடுகளுக்குள் புகுந்தாரோ, எந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாரோ அந்த வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2 வீடுகளுக்குள் இயேசு போன போது இழந்ததை அவர்கள் பெற்றுக் கொண்டதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாக யோவானுடைய நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே மார்த்தாவும் மரியாவும் லாசரை இழந்து அந்த வீட்டில் கண்ணீரோடு அவர்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு காட்சியை யோவான் நமக்கு காட்டுகிறார். இயேசு அன்று அந்த வீட்டுக்குள் போனார். அந்த வீட்டுக்குள் போய் மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும்
இந்த ஆண்டவர் ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லுவதற்காகத்தான் நற்செய்தி சொல்லுகிறது. அன்று யூதர்கள் பல வந்திருந்தார்கள். மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் ஆறுதல் சொல்ல, அவருடைய துக்கத்தில் பங்கு பெற அவர்களோடு இருக்க எத்தனையோ மனிதர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு அவர்கள் இழந்த அந்த லாசரை அந்த நாளில் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு மீண்டும் கொடுத்தார். நீங்கள் வாழக்கூடிய வீடுகளில் இந்த இயேசுவை நீங்கள் அனுமதித்தால், இந்த இயேசு உங்களுடைய வீடுகளுக்குள் வருவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால், மார்த்தாவை போல நீ என் வீட்டில் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்கவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் கொண்டிருந்தால், கடவுள் உங்கள் வீடுகளை இந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். லூக்கா நற்செய்தியிலே சக்கேயு எனப்படுகிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள் இயேசு போனார். யார் யாரோ இயேசு அந்த வீட்டுக்குள் போவதை வித்தியாசமாய் பார்த்தார்கள், பேசினார்கள். ஆனால் அந்த வீட்டுக்குள் போன இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று சமாதானம் உண்டாயிற்று என்று சொல்லி. என்னுடைய பார்த்த சகோதரிகளே, சகோதரர்களே, பவள விழாவை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவருடைய செய்தியை சுமந்து கொண்டு செல்லுங்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை சுமந்து கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு போங்கள். ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கும் சமாதானத்தை கொண்டு வருவார். உங்களுடைய வீடுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் மீட்பையும் விடுதலையும் கொண்டு வருவார். எதையோ சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளுக்குள் போகிறோம். எதையோ தூக்கிக் கொண்டு வீடுகளுக்குள் போகிறோம். ஆனால் அந்த வீடுகளில் நிம்மதியை நம்மால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியவில்லை. அந்த வீடுகளுக்குள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய நாம் கண்ணீரோடு கவலையோடு படுக்கைகளுக்கு செல்கின்றோம். இயேசுவை சுமந்து கொண்டு போ, இயேசு உனக்கு ஆறுதல் கொடுப்பார். இயேசுவை தூக்கிக் கொண்டு உன்னுடைய வீடுகளுக்கு போ, இயேசு நீ நினைத்து பார்க்க முடியாத அமைதியை, சமாதானத்தை உனக்கு கொடுப்பார். எனவே இந்த பகழாவை நிறைவு செய்து நீங்கள் புறப்படும் போது இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணத்தை தொடங்குங்கள். நீங்கள் உலகத்தினுடைய முடிவுக்கு சென்றாலும் அங்கும் கடவுள் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். இந்த கடவுள் நம்பத்தக்கவர். இந்த கடவுள் நம்மை ஒரு நாளும் ஏமாற்றாதவர். எனவேதான் இந்த மறைமுறையின் இறுதியிலே விவிலியத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவினுடைய வார்த்தையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ எங்கு வாழ்ந்தாலும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும், நீ நம்புகிற இந்த தேவன் இயேசு உன்னை விட்டு விலகவே மாட்டார். உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். இந்த பகழ விழாவை நன்றி விழாவாக சிறப்பித்த என்னுடைய அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, 75 ஆண்டுகளாக நம்மை விட்டு விலகாத தேவன் இனிவரும் காலத்திலும் நம்மை விட்டு விலக மாட்டார். 75 ஆண்டுகளாக இந்த பங்கையும் பங்கு மக்களையும் கைவிடாத தேவன் இனிவரும் காலத்திலும் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையை வாழுங்கள். கடவுள் உங்களை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோடு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழுங்கள். கடவுள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு இறைவனை தேடுங்கள். இறைவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து இன்னும் நல்ல வாழ்க்கையாலும் ஆசீர்வாதத்தாலும் வளர்த்தாலும் உங்களை நிரப்புவார். நற்கருணை ஆண்டவர் நம்மையும் நம் பங்கு தந்தையையும் நம் பங்கில் பணியாற்றக்கூடிய சகோதரிகளையும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையும் இன்று நம்பிக்கையோடு ஜபத்தோடு இந்த இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எங்களையும் நம்முடைய மறைமாவட்டத்தையும் நம் ஆயர்களையும் இந்த மறைமாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் இந்த மறைமாவட்டம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இந்த நல்ல தேவன் ஆசீர்வதிக்க அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து
உடல் நலத்தாலும் சமாதானத்தாலும் நிறைத்து நம்மை வாழ வைப்பார். தன்னத்திலிருந்து
ஒன்று சேர்த்தார், சிந்தித்தார், உழைத்தார், வெற்றியை காண்கிறார். நேற்று மாலை நம்முடைய ஞாயிற்றுக்கிழமையில நன்றி திருப்பலியில் போகப்பட்டது. நேற்று நல்ல மழை மக்கள் நம்முடைய சகோதரர்கள் படநிகழ்ச்சிகளை உருவாக்கினார். நம்முடைய சமீப வரலாற்றை நிறுவனங்களை மாறினார். நம்முடைய சகோதரர் நம்முடைய பகுதியை வரலாற்றை அளவுரைகளுக்கு நமக்கு கருவியை வழங்கினார். இன்று காலை தூத்துக்குடியில் வந்த சகோதரர்கள் நம்மை சிறப்பாக வழிநடத்தினார். அதற்கு பிறகு நாம் திருப்பதிக்கு வந்தால் மாணவர்களுடைய முதன்மை குழு அவர்களிடம் திருப்பதி நடந்தது. பகனையில் இருக்கின்ற நாம் அது ஒரு திருப்பயணமாக மேற்கொண்டு ஆற்றலின் வல்லமையும் நாம் கலந்த நம்முடைய ஊரும் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள நம்முடைய வீடுகளில் வீடுகளில் வந்த ஆளுநர்களுக்கு நமக்கு ஆசீர்வாதங்களை கூறுகிறார், புரிந்து கொள்கிறார். இங்கு வந்து ஆசீர்வாதத்தில் பெற்ற நாம் இப்பொழுது நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நன்றிதான் உயர்ந்த பண்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மனித வாழ்க்கையில் 2 விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஒன்று உதவி செய்வது, இன்னொன்று உதவி செய்வர்களின் நன்றியோடு நினைப்பது. ஒவ்வொரு கடவுளும் அன்னை மொழியாளர் புனிதக்கூடிய கூட்டம் நமக்கு உதவி செய்கின்றனர். 75 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலும் வீடுகளிலும் வீடுகளிலும் வளர்ந்த நாம் புனித சபையினால் கல்யாண உதவி பெற்ற அற்புதமான புனிதர் நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அது குறிப்பாக பலமான கொண்டாடுவதால் நிறைய சிரமம் இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். எல்லாமே இன்னும் சேர்த்து அன்புடைய அவர்களை தியான மனதிலே வளர்த்து நல்ல விதத்திலே நாமே கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய தந்தை முதலில் அவர்கள் அற்புதமான திருப்பதியை எழுதினார். பகனிலே அவர்கள் இயேசுவை தாண்டி வந்தார்கள். அதற்கு பிறகு ஆலயத்திலே அருட்தந்தை முக்கிய மாற்றவர்கள் மிக சிறந்த முறையில் நமக்கு ஏற்ற முறையில் மறைவை மாற்றி நம்மை சிந்திக்க வைத்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வருகிறேன். வல்லுநர்கள் சொல்வது போல நன்றி மறப்பது நல்லதல்ல. ஆண்டவர் 10 பேரை உணர்த்தும் போது ஒருவன் வந்தான், மற்றவர் 9 பேர் எங்கே ஆண்டவர் கேட்டார். அதான் ஆண்டவரே நன்றி எதிர்பார்த்திருந்தால் என்பது உண்மையா? நன்றி எதிர்பார்ப்பது தவறல்ல. நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இதை விருப்பமாக. எனவே நன்றான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிறைவு விழாவிலே மிக சிறந்த வகையில் எல்லாம் கலந்து கொண்டு நல்ல பிரம்மகரமாக நமக்கு உழைக்க நான் தனிப்பட்ட விதத்தில் பேர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டாம், விரும்ப மாட்டீர்கள். எனவே உழைக்க உதவிய அத்தனை பேருக்கும் நீயும் சொல்கிறேன், உதவியை உழைத்த அத்தனை பேருக்கும் கடவுளுக்கு நன்றி செய்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று காலகாலத்தில் வந்து நம்மோடு இருந்து பல பேர்களுக்கு மத்தியில் அருட்தந்தை டாக்டர் ஜோசப் அவர்கள் திருப்பணிகளை வைத்திருக்கிறார். நான் அந்த பிறகு பணத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் நிறைய விருப்பம் தொடரும். நான் முதல் திருப்பணியை இருக்கும் போது அவர் கேட்சி ஒரு ஆர்கனைஸ்ட் அவர் வாசித்தார். அருமையாக போகிறார். எனவே நம்முடைய கிராமம் எல்லா முக்கியமான மக்கள், அனைத்து மக்கள், சங்கங்கள் எல்லாருக்கும் சார்பாக, சிறுவர்கள் சிறுமிகள் அனைவருக்கும் சார்பாக, அதர் சமூகங்களின் சார்பாக நம்முடைய கிராமத்தின் விழுந்து அவருக்கு பொன்னாலை போவதை மகிழ்கின்றார்.
அருள் தந்தை முனைவர் விஜயகுமார் மறைமாவட்டத்தினுடைய சிறந்த பொருளாளர் அவர்களுக்கு நாம் முன்னாள் சோதனை வழங்கியிருக்கிறார். எல்லாரும் நல்லா கைவிட்டீங்களா? நம்மோடு முழுமையாக இருந்து நம்மை இணைந்தவர்கள். எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூரத்தில் இருக்கிறார்கள் நேரத்திற்கு நினைப்போம், எந்திலே உடைய வைத்து அன்பிலே நினைப்போம். நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடம், நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடம், நீங்கள் எங்களுக்கு ஒரு போதனை சொல்லி விடைபெறுகிற நன்றி திரை கொண்டாட்டத்திலே என்னுடைய குறுக்குள்ள விழிப்புணர்வை கொண்டாட வேண்டிய அவர்களுடைய சிறப்பாக திருமதி சௌரியமாக இருக்கின்றதை நாளை நன்கு அறிவிக்கின்றோம். இவருடைய அடக்க திருப்பதி நாளை தினம் காலை 10 மணிக்கு அஞ்சல் பணியை நடைபெறும் என்பதை தேவைப்படும் அறிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் கொடியிட்ட கொடிமரத்தின் கரையை ஒதுக்குவோம். அதற்கு முன்பாக பண்ணிட்டு நித்திய நன்றி சொல்கின்ற போது அது நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறது. நன்றி சொல்கின்ற போது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மற்ற 9 பேர் இங்கே இந்த அந்நியனை தவிர மற்றவர்களுக்கு நன்றி செலுத்த மற்ற 9 பேர் எங்கே சென்று விட்டார்கள் என்ற அந்த ஒரு சிந்தனையையும் நம்முடைய கவிஞர் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பொது தந்தை அவர் சொன்னது போல அவருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு உண்டு. அவர் முதல் திருப்பதி ஆற்றிய போது இப்போது சாரத்தி ஒரு வருஷத்து போல புயல் நடத்தி அவருடைய அந்த முதல் திருப்பதியை சிறப்பாக நடத்தினர். அன்றிலிருந்து பல்வேறு பங்குகளிலே பாங்குடன் பணியாற்றிய நம்முடைய தந்தையவர்கள் ராமநாதபுரத்திலே நான் மறைவற்ற அறிவராக இருந்தேன். இதற்கு பிறகு தந்தையவர்கள் அங்கு வந்து பல்வேறு காரியங்களை செய்து கட்டிடங்களை கட்டி எழுப்பினார், மக்களை கட்டி எழுப்பினார். எனவே அவர் ஒரு கட்டட கலைஞர், ஒரு சிந்தனையாளர், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு இதழ் ஆசிரியர். இதழ் ஆசிரியர் என்பவர் தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளியே உணர்ந்து அதை எழுத்துக்களாக எழுதி மக்களை சிந்திக்கவும் மக்களை சீர்படுத்தவும் தன்னுடைய செம்மையான சிந்தனையினால், தன்னுடைய சிந்தனையான எழுப்பினால், சிந்தனையான அந்த கவிதையினால் மக்களுடைய வளத்தை, மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலே அருள் தந்தை கவிஞர் டி. அம்ரோஸ் அடிகளார் அவர்களை எங்களுடைய நம்முடைய மறை மாவட்ட ஆயர் வழக்கத்திற்கு மரியாதைக்குரிய மேலே சுசிமாணிக்கவனுடைய பெயராலும் இன்று நமக்கு மறைவுரையாற்றிய அருள் தந்தை டாக்டர் எஸ். மெய்யல்ராஜ் மறை மாவட்ட பொருளர் அவருடைய பெயராலும் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாம் கடவுளையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த முன்னாடி அலுவலகை சார்பாக எங்களுடைய சார்பாக சொந்த தந்தையை போற்றி அவர் வாழ்க, அவர் வளர்க, அவர் பிரதானத்தை பணியாற்ற வேண்டும் என்ற வாழ்க்கை இந்த முன்னாடி போற்றி பயன்படுகிறது.
அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மறை மாவட்டத்திலே ஒரு சிறிய பங்காக இருந்தாலும் கல்வி சிறிதாலும் காரணம் குறையாது என்ற முறையில் இந்த சபையார் பங்கானது செழித்து வளமையோடு விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து பிறந்து இந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சபையார் மக்களும் விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். எனவே சபையார் பங்கை சார்ந்த ஒவ்வொரு குழுவையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம். இந்த பகல் விழா சிறந்த ஏற்பாடு செய்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி பாராட்டி